பாண்டு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கிட்ட நீங்க உங்க கருத்து அவர்கிட்ட சொல்லுங்க. இல்லைங்க உங்க உறுப்பினர் தானே பேசிட்டு இருக்காரு. உங்க இல்ல நோ ஐம் சாரி இல்லைங்க உங்க உறுப்பினர் பேசும்போது நீங்க அவருக்கு சொல்லி கொடுங்க. அவர் சொல்லி அவரை பேச வைங்க. பாண்டு உறுப்பினர் வைத்திலிங்கம் நீங்க பேசுங்க. உட்காருங்க. இல்ல உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டு உட்காருங்க. பாண்டு வைத்திலிங்கம் பேசுங்க. நம்முடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய இல்ல போய் இப்ப வேண்டாம் அவர் முடிக்கட்டும். இல்ல சண்முகம் அவர்கள் சொன்னது போல இருங்க. இதை பற்றி நிறைய விவாதங்கள் முடிந்து விட்டது. அவர் பேசி முடிக்கட்டும். இல்லைங்க அவர் பேசி முடிச்ச தரேன். அவர் பேசி முடிக்கட்டும். பேசுங்க வைத்திலிங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சொல்லுகிற போல அவசர காலத்தில் கொடுத்திருந்தாலும் 5 ஆண்டுகள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு மாண்புமிகு பேரவை நீதிமன்றத்தில் தரவுகளின் அடிப்படையில் இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். 5 ஆண்டு தரவுகளை சரி பண்ணி கொடுத்திருக்கலாம். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, மத்திய அரசும் மாநில அரசும் ஆதி திராவிடர் மற்றும் பட்டியலின மக்களின் சமூக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக மாநில அரசு சார்பில் பட்டியலினத்தவருக்கான சிறப்பு கூறுகள் துணை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தி வருகின்றன. அதன்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மூலதன செலவுகளை தவிர்த்து மீதமுள்ள தொகையில் பட்டியலின பழங்குடியின மக்கள் தொகைக்கு இணையான அளவை அவர்களின் நலன்களுக்காக ஒதுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் தொகை 22% என்பதால் அதற்கு இணையான தொகை பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்பதுதான். தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு துணை திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அது மாநிலத்தின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் எத்தனை விழுக்காடு, அதில் எந்தெந்த திட்டங்களுக்காக எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 22% தொகை இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தகுதியானவர்கள் கிடைக்காததால் நிரப்பப்படாமல் பின்னடைவு பணியிடங்களாக அறிவிக்கப்பட்ட ஏராளமான இடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன. இவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் பின்னடைவு பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 2021ஆம் ஆண்டு திமுக அரசு அறிவித்தது. அதன்பின் அடுத்த 6 மாதங்களுக்கு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் முடிவில் தமிழக அரசின் 34 துறைகளில் பட்டியலினத்தவருக்கு 8100 பணியிடங்களும் பழங்குடியினருக்கு 2302 பின்னடைவு பணியிடங்களும் என மொத்தம் 10,402 இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரிய வந்தது. அவை சிறப்பு ஆள் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு உறுதியளித்திருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளும் இந்த பணியிடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கும் தாவேக அரசாவது இந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக சிறைச்சாலைகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தண்டனை அனுபவித்தோர் 22 இஸ்லாமிய சிறைவாசிகளை கடந்த திமுக அரசு விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தும் அதனை இதுவரை நிறைவேற்றவில்லை. இந்த அரசு அந்த இஸ்லாமிய சகோதரர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அச்சமின்றி வாழ தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் சிறு வணிகம் தொடங்குவதற்கு வசதியாக 2 நபர் ஜாமீனுடன் டாம்கோ மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வரும் கடனின் அளவு ரூபாய் 50,000 இதை 1 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதமாறிய வன்னியர் கிறிஸ்தவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்ப்பதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் சமூக விடுதிகள் 2695 சமூக விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பொழுது நம்முடைய அறிக்கையிலே நம்முடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு மாணவருக்கு உணவு மானியமாக ரூபாய் 1400 வழங்குகிறார்கள். இப்போது அதை 1800 உயர்த்தி இருக்கிறதை படித்து பார்த்தேன். அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு 1500 வழங்கப்பட்டதை உயர்த்தி இருக்கின்றார்கள். விடுதி பராமரிப்பு செலவு 50,000 உயர்த்தி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் வரவேற்கிறேன்.
ஏனென்றால் ஒரு மாணவர் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஒதுக்குகிறார்கள். அது உணவுக்கு பற்றாக்குறையாக உள்ளது. இன்று இருக்கின்ற விலைவாசியின் காரணமாக இன்னும் கூட அதை உயர்த்தி இருக்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகம் முழுவதும் சமூக நீதி விடுதிகளில் விடுதி ஒன்றுக்கு விடுதி காப்பாளர், சமையலர், இரவு காவலர், துப்புரவு பணியாளர் என்று இருக்க வேண்டும். ஆனால் சமூக நீதி விடுதிகளில் சுமார் 5000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இந்த காலி பணியிடங்களுக்கு படித்துவிட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து 20-25 ஆண்டுகள் காத்து கிடக்கிறார்கள். அந்த ஏழை எளிய மக்களை பதிவு மூப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுத்து சமூக நீதி விடுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற இந்த அரசின் கோட்பாட்டை எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் லட்சியமான ஒருவரும் பின்தங்கிவிடக் கூடாது என்றும் அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி என்ற அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழக அரசு சமூக நீதி சர்வே என்னும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியிலே ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வேல் அவர்கள் முடிச்சிட்டோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் மீண்டும் உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, அரசாங்கத்தில் ரெக்கார்டெலாம் இருக்குது. தேர்தலுக்கு முன்னால் இந்த 10.5 என்பது அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தான் அறிவித்தார். நானே தானே சொல்கிறேன், நாங்கள் அறிவித்தோன்னு சொல்லலையே. எம்பிசிக்கு 20% அன்றைக்கு வன்னியர் உட்பட அறிவித்தது அண்ணன் கலைஞர். ஆனால் 10.5 என்பது தேர்தலுக்கு முன்னால் நாங்கள் அறிவித்து விட்டார்கள். சட்ட பாதுகாப்பு இல்லை. நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அதுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும் என்று இங்கே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அன்றைய சட்டமன்ற தலைவராக இருந்து ஜி.கே. மணி அவர்கள் இதே மாவட்டத்தில் இங்கே பேசினார்கள். முதலமைச்சரை ஐயா அவர்கள் பார்க்க சொன்னார் என்று கடிதமும் கொடுத்தார். நான் அதையும் சொல்கிறேன், ரெக்கார்ட் போடுறேன். அதுக்கு பின்னால் இங்கே சட்ட பாதுகாப்பு தர இதே சட்டமன்றத்தில் அதை பற்றி பல்வேறு வகையில் பேசப்பட்டு சட்ட பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அதற்கு பின்னால் இந்த எம்பிசி என்பது வன்னியரை உட்பட ஏறத்தாழ 108 பேர் என்ற 108 பேருக்கு அது இருந்தது. அதில் சில பேர் தனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் குறைந்து விடுமோ என்ற அடிப்படையில் அவரும் வழக்கு மன்றத்துக்கு போனார், நீதிமன்றத்துக்கு போனார்கள். அப்போ வழக்கு நடைபெற்றது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த 10.5% அவர்களுக்கு தர வேண்டும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்கு நடத்தினோம். வழக்குனா ஒரே நாள் நடந்து முடிஞ்சுடுதா? வழக்கு நடந்தது. அதுக்கு பின்னால் அது எதிர்ப்பான அளவிற்கு தான் அப்பீல் செஞ்சோம். சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் செய்தோம். அப்பீல் செய்த அங்கேயும் சீனியர் கவுன்சிலாக வச்சு நாங்கள் வழக்கு நடத்துகிறோம். அங்கே தான் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்கா, இது நீங்கள் இப்படி 10.5ன்னு ஒரு எண்ணத்துக்கு கொடுத்துருக்கீங்களே, அதுக்கு என்ன டேட்டா என்ன இருக்குது என்ற அடிப்படையில் ஆணையத்தின் சார்பாக பாப்புலேஷன் டேட்டா இருந்தால்தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஏன்னா அதற்கு ஒரு கமிஷன் அமைத்து பண்ணணும்னு சொன்னாங்க. அப்பொழுதுதான் ஓய்வு பெற்ற நீதிபதி பாரதிதாசனுடைய தலைமையில் அந்த குழு கூடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் அது செய்யவே இல்லைன்றது தவறு. அதனால திரும்பவும் சொன்னோம், நாங்கள் தான் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும், உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தணும். இந்த சட்டமன்றத்தில் சட்ட பாதுகாப்பு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். 10.5 அவளுக்கு கொடுப்பதில் நாங்கள் உறுதியாக இருப்போம்னு இப்பயும் சொல்கிறோம். கணேஷ்குமார் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அது ஏதோ அவசர காலத்தில் கொண்டு வரப்பட்டதல்ல. அதற்கு முன்னாடி பல சட்ட போராட்டங்கள் நடைபெற்று 10.5 என்ற, ஏன்னா நாங்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது 15%, 17%லாம் கேட்டோம். 10.5 என்பது ஜனார்தனன் கமிஷன், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனுடைய ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் 10.5 தான் இருக்கு அப்படின்ற பேச்சுவார்த்தையில் நீண்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு எங்களால் அதுக்கு மேலே கொடுக்க முடியாதுன்றதுல தான் கொடுத்தாங்க. அதை ஜிஓ போட்டது மரியாதைக்குரிய அமைச்சர் அண்ணன் சொன்ன மாதிரி திமுக அரசு. இதில் எங்களுக்கு மாற்று கருத்து எதுவுமே இல்லை. வழக்கு தொடரப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் அரசாங்கத்துடன் கூட்டு பாட்டாளி மக்கள் கட்சியும் எங்களுடைய தலைவர், நிறுவன தலைவரும் இம்ப்ளீடிங் பெட்டிஷனராக போய் வாதாடிய பிறகு கிடைக்கப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ல எங்கேயுமே பாப்புலேஷன் சென்செக்ஸ் கேட்கப்படவில்லை. நீங்க 10.5% இடஒதுக்கீடு கொடுத்தது சரி, மாநில அரசுக்கு கொடுப்பதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. அவர்கள் எப்படி பின்தங்கி இருக்கிறார்கள், அந்த வன்னிய மக்கள் எப்படி சமுதாயத்திலையும் பொருளாதாரத்திலும் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற குவான்டிஃபையபிள் டேட்டா தான் கேட்டாங்களே தவிர பாப்புலேஷன் டேட்டா சுப்ரீம் கோர்ட் கேட்கவே இல்லை. அதை தான் நாங்கள் திருப்பி பண்ணோம். இங்க சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, 86 வயதில் எங்களுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக இதே இடத்திற்கு வந்து உங்க முதலமைச்சரை பார்த்து இதை தயவு செய்து எடுத்து கொடுங்க இந்த டேட்டாவை என்று மன்றாடினார்.
சட்டமன்றத்தில் என் கால் படாது, நாடாளுமன்றத்தில் கால் படாது என்று சொன்ன எங்க தலைவர் நேரா வந்து பண்ணார். அதற்கு பிறகு நீங்க கமிஷன் அமைச்சீங்க. கமிஷன் அடைச்சு இன்னையோட 1400 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு குவான்டிஃபைபிள் டேட்டா, எப்படி இந்த மக்கள் பின்தங்கி இருக்கிறார்கள் என்ற டேட்டா எடுப்பதற்கு இவ்வளவு நாள். அந்த டேட்டா எடுக்காததனுடைய விளைவு தான் இன்று வரைக்கும் அது கிடப்பில் இருக்கிறது என்பதை இந்த அவைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் வைத்திலிங்கம் அவர்கள் டாம்கோ நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படக்கூடிய கடன் அளவு 50,000 வரை இருக்கிறதாக சொன்னார்கள். அது ஒரு தனிநபருக்கு 30 லட்சம் வரை வழங்கக்கூடிய திட்டங்கள் இருக்கிறது. கடந்த நிதியாண்டிலே 75 கோடி ரூபாய் வரை டாம்கோ மூலம் கடன் வழங்கப்பட்டிருக்கிறது. 26-27க்காக இலக்கு 100 கோடி என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 30 லட்சம் வரைக்கும் அது கடன் வழங்கக்கூடிய திட்டங்கள் அதில் இருக்கிறது.